நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம வீட்டிலம்மா நம்ம அடுப்படியிலே இருக்குமா நம்ம ஆரோக்கியம். நம்ம ஆரோக்கியம் வந்து நம்ம அடுப்படியிலே இருக்குது, சரிங்களா? அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்தணுமா. நம்ம மனசில் எண்ணம் உதிக்கணும், நம்ம ஆரோக்கியமாக சாப்பிடணும், மருந்து கலக்காத சாப்பிடணுன்னு. இது வந்து கருமுருங்கம்மா. இது வந்து கருமுருங்கை மருத்துவ குணம் இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் கருமுருங்கையை பார்த்ததில்ல, ஆனால் இப்போ நான் மாடியில் வாங்கி வச்சுருக்கேம்மா. இது வந்து மருத்துவ குணம் அதிகமாக. இப்போ வந்து கருமுருங்கையும் முருங்கையும் சூப்பு போட்டு குடிக்கலான்னு கொஞ்சம் உடச்சிட்டு வந்தேன். இதுக்கு மேலே விட்டால் இவங்க பழுத்து வீணாக தானே போவாங்க. நம்ம ஆரோக்கியத்துக்கு பயன்படுத்திக்கலான்னு எடுத்து வந்துட்டோம்மா. இது கருமுருங்கை அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குங்களா. கருமுருங்கை வந்து நர்சரியிலே 1 அடி 1.5 அடியில் ஸ்கேல் மாதிரி உடச்சி தான் வருது, கட்டை மாதிரி. அதுக்கப்புறம் அவங்க இதை நட்டு உருவாக்கி நமக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. இது கருமுருங்கை. இது வந்து சாதா முருங்கைம்மா. எப்படிம்மா சொல்கிறேன்னா, இப்படி பிரிஞ்சுக்கிட்டு வராங்க பாருங்கள், சாதா முருங்கை. இதில் இரும்பு சத்து இருக்குது. எவ்வளோ சத்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். முருங்கைக்கீரையில் எல்லாமே நமக்கு வந்து பலன். முருங்கை பட்டை, முருங்கை பிசினி, முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, முருங்கை கோந்துன்னு கூட சொல்லுவாங்க, முருங்கை வேறு, எல்லாமே நமக்கு நம்ம மனிதனுக்கு மக்களுக்கு இரும்பு சத்து நிறைய கொடுக்க வேண்டிய ஒரு கீரை வந்து இந்த முருங்கைக்கீரை. எல்லார் வீட்டிலையும் இந்த மரம் இருக்கணும். இடம் இல்லை, நேரம் இல்லைன்னா சொல்கிறவே கூடாதும்மா. ஒரு சின்ன ட்ரம்மு வாங்கி ஒரு கிளை உடச்சி அவங்கவுங்க வீட்லேயும் இருக்கணும் முருங்கை. வாரத்தில் நம்மளால் முடியலனாலும் வாரம் ஒரு நாளாவது சாப்பிடணுமா முருங்கைக்கீரை, சரிங்களா? இது ரெண்டும் நம்ம வீட்டில் இப்போ சூப்பு. இவங்க இருக்காங்க பாருங்கள், கருப்பில். நம்ம கீழ்கோட்டை தோட்டத்துலேருந்து இன்றைக்கி உடச்சிட்டு வந்தது. நம்ம மாடியிலேருந்து சப்போட்டா மரம், கொய்யா மரம், மேங்காய் ட்ரீ இதெல்லாம் வந்து கீழே தோட்டத்தில் வச்சுட்டு அன்றைக்கி வெய்ய பார்த்தலன்னு அப்போ உடைக்க சொன்னால் அந்த தம்பி உடச்சி கொடுத்தது. இது நம்ம தோட்ட கருவேப்பிலை, மருந்து இல்லாதது, சரிங்களா? இதில் எவ்வளோ சத்து இருக்குது. இந்த கருவேப்பிலை ஒரு புடி இவ்வளோ போதும். செம்பருத்தி இலை ஒரு புடி, காம்பை ஆஞ்சி, தோப்பு நெல்லிக்காய் 1, இது 3ஐயும் நல்லா அரைச்சி நல்லா வடிகட்டி தலையில் மசாஜ் பண்ணி வடிகட்டி பண்ணுங்கள். 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் இருந்துட்டு நீங்கள் தலை குளிச்சிங்கன்னா தலைக்கு தேவையான ப்ரோட்டீன் என்னென்ன தேவையோ எல்லாமே இருக்குது இதில். செம்பருத்தி கூலிங்காக குழன்னு இருக்கும், அவ்வளவும் நமக்கு குளுமை. முடி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், நீட்டாக வளர. முரளி வந்து நரைக்கிறது தள்ளி போகும். நான் பயன்படுத்தினால எனக்கு 56 வயசில் தான்மா நரைச்சது. இப்போ வயசு 62. இது நம்ம வீட்டு கருப்பில், மருந்து இல்லாது. இது கடையில் வாங்கினது தான்மா. புதினாவும் மல்லியும். இது வந்து வாரத்துக்குள்ள 3 நாள் 2 நாள் நம்ம சூப்பு சேர்த்துக்கணும். வீட்டுக்கு வாங்குறதுலே கூட ஒரு 10 ரூபா வாங்கி டீ குடிக்கிற நேரத்துக்கு ஒரு சூப்பு காலை நேரத்தில். கருப்பில் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் மல்லி, புதினா, கருப்பில் துவையல். இந்த மாதிரி வந்து ஹெல்த்துக்கு ஆரோக்கியமாக சாப்பிட்ணும். இது நம்ம மருந்து இல்லாத கருப்பில். முருங்கைக்கீரைக்கும் கருவேப்பிலைக்கும் நான் வந்து உங்களுக்கு வந்து என்னோடய வீட்டுது மருந்து இல்லான்னு சொல்கிறேன். மல்லி கருப்பிலெல்லாம் சொல்ல முடியாதும்மா. டாக்டர் போனாலும் கீரை சாப்பிடுங்க. கீரை ஆயிரத்துக்கு போகிறதுலாம் நமக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு நேரம் இல்லை. இந்த மாதிரி கருப்பில் டக்குன்னு உருவிடலாம்ல. மல்லி புதினாவும் டக்குன்னு உருவிடலாம். இவங்க வாரத்தில் ஒரு நாள் துவையல் போட்டுடலாம், 2 நாள் சூப்பு குடிக்கலாம். நம்ம உடம்புக்கு இரும்பு சத்தாச்சு, ஊட்டச்சத்தாச்சு. இந்த கால் வலி, கை வலி, மூட்டு வலி, வலிக்காரங்களுக்கு இது முருங்கைக்கீரையும் கருப்பிலையும் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. இடம் இல்லைம்மா, நேரம் இல்லை, சொல்லவே கூடாது. ஒரு 25 லிட்டர் கேனை தண்ணி கேனையில் கழுத்தை கட் பண்ணிவிட்டு அதில் மண்ணு கிடைக்குது, அதை போட்டு ஒரு முருங்கை நட்டு வைங்க. நமக்கு அந்த முருங்கைக்கீரையை உருவுறது கூட நேரம் இருக்காது. நட்டு வச்சு கீரை சாப்பிடுங்க. கடையில் வாங்குறது பெஸ்ட்டு இல்லைம்மா. அதெல்லாம் சும்மா கடைக்கு போகிறதுக்கு நமக்கு ஆள் இருக்காது. காலையில் போனால் தான் முருங்கைக்கீரையெல்லாம் கிடைக்கும், சாயந்தரம் போனால் கிடைக்காது, 10 மணிக்கு போனாலும் கிடைக்காது. இதே நம்பிட்டுதான் இருந்தால் நம்ம இனி கொடுக்கலாம்ல. இப்போ என் தோட்டத்தில் இருந்தது இந்த கருமுருங்கை தண்ணி, முருங்கை தண்ணி உடச்சிட்டு வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். என் தோட்டத்தில் இல்லைன்னா செய்ய முடியுமா?
அந்த மாதிரி ஹெல்த்தை நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து உடம்பு ஆரோக்கியத்தையும் எதுக்கு மாத்திரை மருந்து தேடுவானே? இப்போ வலி இருக்கிறதோடு தானே மாத்திரை போடுறோம். வலி இல்லைன்னா மாத்திரை போடுமா? இதை சூப்பு குடிச்சிங்கன்னா அந்த வலி இருக்காது. கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் மௌனமாக இருங்க. உங்களோட நீங்கள் பேசுங்க. மௌனமாக இருங்க. 5 நிமிஷம் உட்காருங்க. டிஸ்டர்ப் ஆகுதா? டிஸ்டர்ப் ஆகட்டும். தொடர்ந்து 10 நாள் உட்காருங்க. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு நிலைக்கு வந்துடுவீங்க. 10 நிமிஷம் 15 நிமிஷம் உங்களுக்காக டைம் ஒதுக்கி உங்கள் ஆரோக்கியத்து மேலேயும் உங்கள் நலன் மேலேயும் உங்கள் குடும்ப நலன் மேலேயும் அக்கறை கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேம்மா. என்னுடைய தோட்டம் வந்து அம்மு தோட்டம் சேனல். பழ வகை, காய்கறி வகை, பூச்செடி வகையெல்லாம் வச்சு டெமோ போட்டிருக்கேன். பாருங்கள். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.